மக்களே வணக்கம். அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 1008 அருவான்னு கேள்விப்பட்டிருக்கோம். உழைக்க தெரியாத முதல்வனை சுற்றி 34 மந்திரிகள். அவர்கள் இப்போ முந்திரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பலர் களி சாப்பிட போவாங்க. கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணினதும் தமிழ்நாட்டு கெஜ்ரிகளுக்கு பீதி கிளம்பிடுச்சு. அதனால் தங்களது ஐபிஎல் புழுகுனி ஆட்டத்தை தொடங்க சென்னையை விட்டு கிளம்பிட்டாங்க. திருச்சியை நோக்கி கிளம்பிட்டாங்க. பதவியில் இருக்கும்போது ஒரு முதல்வரை இடி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவது இதுவே முதல் முறை. 2ஆம் முறையாக எந்த முதல்வரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவார்கள் என்பதை அறிய தமிழக மக்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. 8 முறை சம்மன் அனுப்பியும் அதை ஒருத்தன் வாங்கலைன்னா கெஜ்ரிவால் ஒரு கரைபடியாதவன், அப்பழுக்கற்றவன், தில்லு உடையவன் அப்படின்னு இந்த இடிக்கு தெரிய வேண்டாமா? தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு ஒரு விளையாட்டுக்கு சொன்னால் இப்படியா 9 முறை சீண்டி பார்ப்பது? நானே ஒரு காந்திக்குள்ளா போட்ட சாமானியன். அதை உண்மைன்னு நம்பித்தான் டெல்லி மக்கள் என்ன ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதல்வர் ஆக்கி அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பொறுக்காமல் மக்கள் நம்பிக்கையை இப்படி சீர்குலைக்கலாமா? நான் என்ன தமிழக முதல்வர் மாதிரி சாராயத்தையா விற்றேன்? சாராய லைசன்ஸை தானே ஐயா விற்றேன். நானே ஒரு தீண்டத்தகாதவன். அலுமினிய கோப்பையில் தான் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை இப்படி ஈடி சும்மா தீண்டி பார்க்குது. தீண்டாமையை ஒழுங்காக கடைபிடிக்க மாட்டேங்களாடா? ஒரு முதல்வரை அவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைச்சே பார்க்கலையே. அவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு தைரியமாக அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஸ்டாலின் மாதிரியே நான் மெத்தனமாக இருந்துட்டேன். மெத்தனமாக நினச்சிக்கிட்டு இருந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. ராத்திரியோட ராத்திரியாக அள்ளிட்டு போயிட்டானே. என்னை அரெஸ்ட் பண்ணுனா அது எந்த அர்த்தராத்திரியாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி படுக்கையிலிருந்து எழுந்து மூக்கு கண்ணாடியை நல்லா துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு என்னை உட்கார வச்சு சூடாக டீ கொடுத்து உபசரித்து ஜாமீனில் கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டாமா? புரோட்டோக்கால் தெரியாத ஜட்ஜாக இருக்காரு. நான் தான் முதல்வன் ஆச்சே. இந்த நடைமுறை தெரியாத ஜட்ஜி கொஞ்சம் கூட கூசாம போயிட்டு காலையில் வாயா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிட்டாரு. டெல்லி மக்களுக்கு ஒரே அவமானமாக போச்சு தெரியுமா? கூட்டிகிட்டு போன அதிகாரிகளுக்கு தான் கேவலமாக போச்சு. எனக்கு எந்த சுக்கம் இல்லை. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க என்ற விழிப்புணர்வே இல்லாமல் இந்த ஜட்ஜி செயல்பட்டு இருக்கார். லிக்கர் கேட்டு ஊழல்னு இந்த பிஜேபிக்காரங்க தான் தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க. டெல்லி வாசிகள் அந்த லிக்கரை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னே சிலர் கிளம்பி வர்றாங்கய்யா. முதல்ல சிசோடியா உள்ளே போனார். அப்புறம் அவருக்கு தனியாக இருக்காருன்னு சொல்லி சஞ்சய் சிங் அவர் உள்ளே போனார். மகளிரையும் சமமாக நடத்தணும்னு கவிதாவையும் லிக்கர் ஏஜென்ட்னு சொல்லி உள்ளே பிடிச்சி போட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட நிற்கிறாங்க. மஃப்ளரை பிடிச்சி இழுக்கிறாங்க. விஜய் நாயரும் நானும் கூட்டாக சரி பண்ணி லைசன்ஸை விற்று இருக்கோன்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் கேரளாக்காரனை இதுக்குள்ளே இழுத்துட்டு மொழி பிரச்சனையை கொண்டு வராரு. ஏற்கனவே கவிதான்னு தெலுங்குக்காரியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்களே. இப்படி பல மாநிலங்களிலிருந்து நிறைய பேரை இழுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. தடயங்களை அழிக்கக்கூடிய அவகாசம் கூட தராமல் இந்த இடி இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க. இது எதையும் கண்டுக்காம மோடி பூட்டானுக்கு பூட்டார். எலெக்ஷன் நேரமாக பார்த்து பிரச்சாரத்துக்கு போக முடியாமல் இப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சா நாங்கள் தோக்கத்தானே செய்வோம். காங்கிரஸ் தேர்தல் நிதியை கூட முடக்கி வச்சு அவங்க கையை பசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் ராகுல் கூட டீ கடையில் கடன் சொல்லி தான் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த சுப்ரீம் கோர்ட்டும் சும்மா கிடக்காம எந்த கட்சிக்கு எவ்வளவு டொனேஷன் வந்துச்சுன்னுங்கிற விவரத்தை தேர்தல் கமிஷன் வெப்சைட்டில் போடணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களும் போட்டு தொலைச்சிட்டாங்க. அதனால் பாருங்கள், லாட்டரியே விற்காத தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மட்டும் 509 கோடி நன்கொடை கொடுத்துருக்காரு நம்ம லாட்ரி பரிசே விழாத லாட்ரி மார்ட்டின். முதல்ல சோத்துக்கே லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருந்தவர் தானே இவர். எந்த கள்ள ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ யாருக்கு தெரியும். காங்கிரஸ் 1650 கோடி டொனேஷனை வாங்கினதும் இப்போ தேவையில்லாமல் மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. மோடி மாட்டுவாருன்னு பார்த்தா நாம தான் வழியை போய் மாட்டிக்கிட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, அது புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு அதற்கு விடை இருக்கிறதா என்று பாருங்கள். எல்லா கட்சிகளையும் விட அதிகமாக டொனேஷன் வாங்கின கட்சி பிஜேபி கட்சி தான். அந்த பிஜேபி கட்சி வாக்காளர்களுக்கு ஓட்டு போட 1 பைசா கூட கொடுக்க மாட்டேங்குது.
வாக்காளர்கள் தான் தேடி போய் ஓட்டை அவங்களுக்கு போட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த கஞ்ச பிசுனாரி பயல்களுக்கு எப்படி இப்படி ஓட்டு விழுது புரியாத புதிரா இருக்க. இந்த தேர்தலில் அண்ணாமலை கோவையில் நிற்பது ஒன்று தான் நமக்கு மகிழ்ச்சியான செய்தி. எப்படியாவது எப்பாடுபட்டாவது இந்தி கூட்டணிக்காரங்க கிட்ட சொல்லி அவருக்கே ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்பிட வேண்டும். டெல்லிக்கு அனுப்பிடணும். அவர் மந்திரி ஆகிட்டார்னா அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வந்து பாத யாத்திரைன்னு நடந்து ஊர் ஊராக போய் நம்மளை கிளின்னு கிளிக்க மாட்டார்ல. ஆனால் ஒன்று, ஆர்எஸ்பி மீடியாக்காரங்களுக்கு தான் ஃப்ளாஷ் நியூஸ் கிடைக்காம பரபரப்பு செய்தி இல்லாமல் ரோட்டோட திரிவானுங்க. அதனால என்ன, சிரிப்பு செய்தி சிறப்பு செய்தி எல்லாம் கொடுக்க தான் உதயநிதி தான் இருக்காரு. தமிழ்நாட்டு அரசியலை விட்டு அண்ணாமலை ஒளிஞ்சா போதும் நமக்கு. அதனால கோவை வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாவது அண்ணாமலைக்கு ஓட்டு போட ஏற்பாடு செஞ்சுடுவோம். திமுக காரங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டமேன்னு அவனுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இருக்கணுமே. நம்மளை ஜெயிக்க வச்சுட்டா பிறகு நமக்கு தான் சிக்கலாயிடும். ரொம்ப விசுவாசமானவங்க இந்த கோவைக்காரங்க. கோவை வாசிகள் ரொம்ப விசுவாசிகள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணவே மாட்டானுங்க. அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. காசை வாங்கிட்டு கண்டிப்பாக அவங்க நமக்கே போட்டுருவாங்க. இந்த கெஜ்ரிவால் மேட்டருக்கு போவோம். இந்த சாராய மேட்டரில் கெஜ்ரி தேவையில்லாமல் நம்மளை இழுத்து விட்டுவிடக்கூடாதே என்று கவலையாக இருக்கு. அப்படித்தான் இந்த கவிதாவும் மாட்டிக்கிச்சு. இந்த கெஜ்ரிவாலுக்கு சுத்தமாக அறிவில்லை. இந்தியாவிலேயே சாராய சாம்ராஜ்யத்தில் கொடி கட்டி பறக்கிறவங்க நாங்கள். நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை ஆலோசனை கேட்டிருந்தா நம்ம சொல்லி கொடுத்துருப்போம்ல இலவசமாக. மாட்டிக்காமல் சாராயம் தயாரித்து விற்பது எப்படின்னு கேட்டிருந்தா நாம் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு சொல்லி கொடுத்துருந்துருப்போம். இப்படி கையும் களவுமா மாட்டிக்காமல் இருந்திருப்பார். நான் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தால் இப்படி தான் நக்கிக்கிட்டு போகும். நாங்கள் என்ன ஐஐடியிலையா போய் படித்தோம்? மாடு மேய்க்கும் போது கூட நிழலுக்கு பள்ளிக்கூடம் பக்கம் போனது கிடையாது, ஒதுங்கினது கிடையாது. கருணாநிதி பையன்னு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் தூக்கி தூக்கி போடுவாங்க, பாஸ் பண்ண வச்சிடுவாங்க. 3ஆம் கிளாஸ் படித்த கருணாநிதி சாமர்த்தியமாக சம்பாதிச்சு இந்தியாவிலேயே 3வது பணக்காரன் ஆகலையா? இந்த டெக்னிக்கை கற்றுக் கொடுக்கத்தான் சிக்கா ட்ரஸ்ட்டு, ஜகத்து ட்ரஸ்ட்டு, பாலு ட்ரஸ்ட்டு பள்ளிக்கூடம் எல்லாம் வச்சு நடத்துகிறோம். அதில் வந்து டொனேஷனை கொடுத்து படிச்சுக்கிட்டு உருப்படுற வழியை பாருங்கய்யா. தேர்தல் வரும் வேளையில் சிரிங்க, அதை இந்தி கூட்டணி சொல்ல வச்சாரு பாருங்க. இதுக்கு இடையில் இந்த சீமா குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு திரிகிறாரு. சின்னத்தையும் இழந்துட்டாரு, அவரோட பிம்பத்தையும் இழந்து நிற்காரு. எடப்பாடியும் சவுக்கு மரத்தை நம்பி இப்போ தனிமரமாக நிற்கிறாரு. ரியல் போட்டி திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் ஆயிடுச்சு. விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வந்தவன் எல்லாம் நமக்கே ஓட்ட போட்டுடுவான்னு நம்பி ஏமாற போகுது இந்த பிரேமலதா அம்மா. அதுக்கு தயாராகத்தான் வந்திருக்காங்க. தேமுதிகவுக்கு அஞ்சலி செலுத்த அவங்க வராமல் இருக்கணும்னு நாம் வேண்டிக்கிடுவோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி போட்டு சவப்பெட்டியை வாங்கிட்டு போகிறத வாடிக்கையாக வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பெட்டி கிடைக்கும்னு ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சு போயிடும். சவப்பெட்டி வாங்கிறதுக்கும் கோஷ்டி பூசல் நடக்காமல் இருக்கணும், அதை அவங்க தான் பார்த்துக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களை சந்திக்க வரும் பழைய புதிய எம்பிக்கள் ஸ்டிக்கர் ஒட்டிகள் உங்கள் வீட்டு கதவை தட்டுவார்கள். உங்கள் வீட்டு கதவில் இருக்க வேண்டிய ஸ்டிக்கர் என்ன தெரியுமா? எனது ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்ற வசனம் மட்டும்தான். இப்போ எல்லார் மனதிலும் உள்ள ஒரு கேள்வி, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு போதை மருந்து கடத்தல் வழக்கில் உதயநிதியை கெஜ்ரிவால் மாதிரி சம்மன் வழங்கி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களோ என்பதுதான். நான் பெயிலபிள் கேஸில் புக் பண்ணும் அதிகாரம் என்சிபிக்கு இருக்கிறது. கபில் சப்பல் வந்தாலும் ரஸ்தோகி வந்தாலும் அதற்கு வாதாட 5 கோடி ரூபா ஃபீஸ் வாங்கினாலும் ஒரு புண்ணாக்கும் பண்ண முடியாது என்பதுதான் நிஜம். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.